கன்னியாகுமரி வந்துட்டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்காம போனா எப்படி? அதான் பசங்க எல்லாம் சேர்ந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கலாம் பிளான் பண்ணோம். போட்ல ஏறி போலான்னு பார்க்கும்போது அங்க பேசஞ்சர்ஸ் ஏறிட்டதால எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் எங்களுக்கு உசுறு தான் முக்கியம், அப்படியே அடிச்சு பிடிச்சி அங்கே லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு ஏறியாச்சு. நான் அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி வந்ததில்ல, இந்த ஸ்டாச்சுவும் பார்க்க வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி நாங்க ஏறி போய் இவரை பார்த்துட்டு வந்தோம், விவேகானந்தரை. அவர் சிலை அங்க இருந்துச்சு. எப்பாடா ஒரு வேளை திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மேலே பார்த்துட்டே போகும்போது திடீர்னு கீழே கிளாஸ் உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு கூட ஓடி போயிட்டேன். போற வழியில மீனவர்களை கௌரவப்படுத்துற மாதிரி அங்க ஸ்டாச்சு இருந்துச்சு. வழியே திருவள்ளுவர் கிட்டக்க போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், ஒரு மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது, இடுப்பு வரைக்கும் தான் தெரியுது. இதை நான் கடற்கரையிலே பார்த்துருப்பேன்டா தூரத்துலன்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓடுனுச்சு. சரி என்ன பண்றது, வந்துட்டோம். லோக்கல் ஃபாரினர்ஸ்னு எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. திருவள்ளுவர்னு சொன்னாலே நம்மளுக்கு திருக்குறள் தான் ஞாபகம் வரும். ஃபாரினர்ஸ்க்கு மோஸ்ட்லி தமிழ் தெரியாதுல்ல, சோ அவங்க இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க படிக்கிறதுக்காக இங்க தமிழ்ல இருந்துச்சு. நம்ம நண்பர் என்ன பண்றாருன்னு பாருங்க. மாசா எத்தா கேப்டனா எந்த பாருங்களேன் எவ்வளவு கிளியரா தெரியாருன்னு. அவ்வளவுதான், இதோட அந்த ட்ரிப் முடிவடைகிறது. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம அக்கௌண்ட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாப்போம், பாய்.